மிதுன ராசி புதன அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்காரு அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் தாமதம் அப்படிங்கிறது இருக்கலாம், ஆனால் தோல்வி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய பேச்சு திறமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் ரொம்ப பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போய்கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள்லாம் இருக்குது. நம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க. உங்களுடைய நேரம் மெதுவாக சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவசரப்படாமல் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் வெற்றியை நோக்கி ஒவ்வொரு நொடியும் நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு. அன்பார்ந்த வணக்கம் நண்பர்களே. இந்த டைமில் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் சந்திக்க போகிறீங்க, இது வரைக்குமே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு, இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து முக்கியமான ஒரு தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே நேரத்தில் நீங்கள் மேச ராசியில் என்ன நட்சத்திரம், உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனம் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியோட அதிபதியே புதன் தாங்க. புதனே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க எப்போவுமே புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சு திறமை, வேகமான ஒரு சிந்தனை, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம், இது எல்லாமே இவங்களை பார்த்திங்களா சிறப்பாக இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். யார்கிட்டையுமே பார்த்திங்களா இந்த மிதுன ராசி அன்பர்கள் எளிமையாக பழக மாட்டாங்க. அதே நேரத்தில் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்கள மறக்கவும் மாட்டாங்க. அதே டைமில் ஒரு இடத்துல அமைதியாக இருப்பதை விட எப்போதுமே ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய ராசி அப்படின்னாலும் இந்த மிதுன ராசியை சொல்லலாம். மற்றவங்களோட மனநிலையை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதே நேரத்தில் ஆனால் தங்களுடைய மனக்கவலைகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. கடந்த சில மாதங்களாகவே நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பல்வேறான சவால்களை, பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். செஞ்ச வேலைக்கு உரிய பாராட்டு கிடைக்காமல் போயிருக்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். நண்பர்கள் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாயிருக்கலாம். தொழில் வளர்ச்சி இருந்தும் கூட உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சில பேர்த்துக்கு கடன் சுமை கவலையை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பல மிதுனராசி அன்பர்களுக்கு நாங்கள் ஏதாவது தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். மேலுமே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்களோட சிந்தனைகள் தெளிவடையும். தெளிவான ஒரு மனநிலையானது இருக்கக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்கு. உங்களோட நீண்ட நாளாகவே தள்ளிப்போன சில வேலைகள் எல்லாமே நடைபெற ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்க கூட நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேலுமே வேலை மாற நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க நிறையவே இந்த டைமில் வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்குன்னா இந்த டைமில் சுமாராக இருந்தால் கூட தேவையான செலவுகளுக்கு பணம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அவசரமான முடிவுகள் எடுப்பீங்க இல்லையா, அதை மட்டும் தவிர்ப்பது இந்த டைமில் ரொம்பவே நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்கசப்புகள் குறைய தொடங்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். வீட்டில் சுபகாரிய பேச்சுகள் நடைபெற நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் கல்வியில் கவனம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களோட திறமைன்னே சொல்லலாம். ரொம்பவே இந்த டைமில் இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா இந்த வாரத்தில் யாரையும் முழுசாக நம்பி முக்கியமான விஷயங்களை நீங்கள் சொல்ல வேணாம். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேணாம். எப்போவுமே பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும்தான் பெருமையாக வாழ முடியும். கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை உறவுகளை பாதிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. உடல் நலத்துலேயுமே பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மன அழுத்தத்தை கவனிக்க வேணும். சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோமா, திடீர்னு செலவுகள் ஏற்படும். வேலை அழுத்தம், குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும்.
நண்பர்களால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களில் தாமதமாகக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது. மனக்குழப்பம் இது எல்லாமே இருக்க உங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது அனைத்துமே தற்காலிகமானது மட்டும்தான். இது நிரந்தரம் அப்படிங்கிறது இல்லை. மேலுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புதன்கிழமை ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது. ஸ்ரீ மகாவிஷ்ணு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள்னு பார்த்தோம்னா வடக்கு திசை. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன செய்யலாம்? உங்களுடைய கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா? நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையுமே நீங்கள் கண்டிப்பாக புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க. விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அருகம்புல் மாலை சாற்றி விநாயகருக்கு அர்ச்சனை செய்யலாம். பச்சை பயிறு தானமாக செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஓம்பும் புத்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் ஜபிக்கலாம். ரொம்பவே நல்லது. விஷ்ணு சகஸ்கர நாமம் விஷ்ணு வழிபாடு செய்வது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, உணவு அளிக்கிறது, இதெல்லாமே நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் செய்யுங்க. நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த வாரம் பார்த்திங்களா ரொம்பவே சிறப்பான ஒரு வாரமாக இருக்குது. அமாவாசையானது வந்திருக்கு. இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் இந்த வைகாசி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு அமாவாசையாக இருக்கிறதுனால இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் காகத்திற்கு சாதம் வைங்க. முன்னோர் வழிபாடு செய்யுங்க. காகத்திற்கு காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமான சாப்பாட்டை சமைச்சி காகத்திற்கு ஒரு தலைவாழை இலை அறுத்து போட்டு நீங்கள் அதில் சாப்பாடு வைங்க. உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் கூட ஏதாவது நீங்கள் காகத்திற்கு கூட வைக்கலாம் உணவாக. ரொம்பவே நல்லது. காகம் பார்த்திங்களா சனி பகவானோட வாகனமாக இருக்குது. ஸோ அதனால் காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கலாம். அதே மாதிரி நிறைய காரியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அது செய்யறதுனால சனி பகவானோட அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னோர் வழிபாடு செய்கிறதுனால முன்னோரோட ஆசையுமே கிடைக்கும். முன்னோர்களோட ஆசை இருந்தால் தான் நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே கிடைக்கும். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடும் அன்றைய நாளில் செய்ய ரொம்பவே நல்லது. மிதுன ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே உங்களோட வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம். ஆனால் தோல்வி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுடைய புத்திசாலித்தனம் பேச்சு திறமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் ரொம்ப பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். நம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க. உங்களுடைய நேரம் மெதுவாக சாதகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அவசரப்படாமல் எடுத்த ஒவ்வொரு முடிவும் சரி வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இனிய வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாரமாக அமைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மேலுமே உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதே மாதிரி இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட வாழ்க்கையில் சவால்கள் பல வந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்குது. ஸோ உங்களுடைய அறிவு, பேச்சு திறன், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையுமே சரியான திசையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பல தடைகளை தாண்ட முடியும். தாமதம் அப்படிங்கிறது தோல்வி அல்ல. சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது நிலையான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், மன நிம்மதி, ஆரோக்கியம் வளரும் ஒரு பெருக இறைவன் அருள் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மேலுமே உங்களோட வாழ்க்கையில் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே மிதுனம் ராசியோட அதிபதியே புதன். அறிவு, பேச்சுத்திறன், வணிக நுணுக்கம், வேகமான ஒரு சிந்தனை இது எல்லாமே இவங்களோட பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் பல விஷயத்தில் கவனம் செலுத்துறது தான் இது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ முடிவெடுக்கிறதுல குழப்பம், அதிகமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒருத்தர் பார்த்தீங்களா அதிகமாக யோசிக்கவும் கூடாது, நேசிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் மனநிலை மாற்றங்கள் போன்றவை எல்லாமே சில நேரங்களில் இவங்களுக்கு சவால்களை உருவாக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வயதில் கல்வி, நண்பர்கள், எதிர்காலம் பற்றிய குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 16 to 22 வயது வரைக்குமே உங்களுக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்துதல், தவறான நட்பு வட்டம், தன்னம்பிக்கை குறையிறது, தேர்வு பயம், தினசரி இலக்கு அமைத்து கொள்வது உங்களுக்கு இது ஒரு தீர்வாக அமையும். பெரியவங்களோட ஆலோசனை கண்டிப்பாக கேளுங்க. அதே நேரத்தில் நேரத்தை எப்போதுமே சரியான முறையில் பயன்படுத்தணும். திட்டமிட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. வாழ்க்கையோட அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலம் மிதுனராசி அன்பர்களுக்கு அப்படின்னா வேலை கிடைப்பதில் தாமதம். அதாவது ஒரு 23லேருந்து ஒரு 30 வயதுக்குள்ளே உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் வரும். பண பற்றாக்குறை, காதல் உறவு பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும். தீர்வு அப்படின்னு பார்த்தோமா இதற்கு திறமைகளை வளர்த்துக்கோங்க. அவசரமான முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. ஒரு 31லேருந்து ஒரு 40 வயது வரைக்குமே பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்.
குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் தொடர்பான செலவுகள், தொழிலில் போட்டி, மன அழுத்தம் இது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டோம்னா, குடும்பத்தோட நல்ல ஒரு மனம் விட்டு பேசுங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க. உடல் நலத்தை ரொம்ப கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு 40 வயதுலேருந்து ஒரு 50 வயது வரைக்கும் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தொழிலில் மாற்றம், நம்பியவங்களால் ஏமாற்றம், முதலீட்டில் தவறுகள், உடல்நல கவலைகள் இது எல்லாமே இந்த ஏஜில் வரலாம். இப்போ இதனால் என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மருத்துவ பரிசோதனைகளை தவறாமல் செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க. பொறுமையோடு செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அடுத்ததாக ஒரு 50 to 60 வயசில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவம் அதிகரிக்கும் ஒரு காலகட்டம்னா இந்த 50 to 60 ஏஜில் தான். வரக்கூடிய சவால்கள், குடும்ப உறுப்பினர்களோட முடிவுகளால் கவலைகள் ஏற்படும். நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தின் மீதுனால உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும். உடல்நல சோர்வு, மன அமைதி குறைவு இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. இப்படி ஒரு சூழல் நடக்கும்போது ஆன்மீகத்தில் ஈடுபடலாம். நடைப்பயிற்சி செய்யலாம். தேவையில்லாத கவலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நல்லது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முடிவெடுப்பதில் குழப்பம். ஒரு விஷயத்தை பல கோணங்களில் யோசிச்சிங்க அப்படின்னா அதில் தாமதம் ஏற்படும். முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர் வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய 5 முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒன்று. அடுத்தது ரொம்ப நம்பிக்கை. 2வது விஷயம்னா அதிக நம்பிக்கை. எல்லாத்தையும் எளிதில் ஈஸியாக நம்புறது. இதனால் பல ஏமாற்றங்களை சந்திக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு பல பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததான் மன அழுத்தம். 3வது விஷயம் மன அழுத்தம். சின்ன விஷயங்களை அதிகமாக சிந்திக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது பண மேலாண்மை. வருமானம் இருந்தால் கூட சேமிப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 10 பங்கு வருது அப்படின்னா அதில் ஒரு பங்காவது சேமித்து வைக்கிறது உங்களுடைய வருங்காலத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக உறவுகளில் சிக்கல். அதாவது தவறான புரிதல்களால் உறவுகளில் பிரச்சனைகள் வரலாம். பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகனா விநாயகர், புதன் பகவானை தொடர்ந்து நீ வழிபடுங்க. அதே நேரத்தில் ஓம்பும் புத்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்கள் ஜபிக்கலாம். தானமாக நீங்கள் பச்சை பயிறு, நோட்டு புத்தகம், கல்விக்கு தேவையான ஏழை எளியவங்களுக்கு உதவி பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் தானம் செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் பறவைகளுக்கு தானியம், தண்ணீர் வைப்பது உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும் வகையில் அமையும். மிதுன ராசிக்காரர் அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்குது. அறிவு, பேச்சு திறன், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையுமே சரியான திசையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பல தடைகளை தாண்டி கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். தாமதம் அப்படிங்கிறது தோல்வி அல்லங்க. சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி நிலையான வெற்றியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், மன நிம்மதி, ஆரோக்கியம், வளம் பெருக இறைவன் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். என்ன மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது? எந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்குது? எந்த ஏஜில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள்லாம் பெறுவீங்க? உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன? இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலையும் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.